மேலே சடாச்சர சக்கங்கள் இருக்குது. அங்கே சிவவனத்தில் சித்தர்கள் கூட்டங்கள் இருக்குது. இப்போ அகத்திய பெருமான் சொல்லுதார்ல, என்னமோ இருக்குது. மொத்தத்தில் பிரபஞ்ச மையத்தில் பிரபஞ்ச சபையில் என்ன இருக்கும், கைலாயத்தில் என்ன இருக்கும், திருப்பார்கடலில் என்ன இருக்கும், முருகனோட கந்த கோட்டத்தில் என்ன இருக்கும், அப்படிங்கிற எல்லா என்ன இருக்கும் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இங்கே சபையில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இங்கே வர்றவங்களுக்கு உங்களுக்கு அத்தனை வினைகளும் தகர்த்தெறியப்படுது. சபையோட வரலாறு தெரியணும், சபையோட வழிபட்டு வர்ற சீடர்களோட உயர்வு இதெல்லாம் தெரியணும். அப்படிங்கிறதுக்காண்டி அற்புதமான நேரங்களில் அவங்கள பற்றி சொல்லையில் உங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள், எல்லா உறவினர்கள்லாம் இருந்தும் கூட அவங்கள கண்டும் காணாமல் இவங்களை ரொம்ப துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆட்படுத்தி ஏமாற்றம் வஞ்சகம் சூழ்ச்சி அந்த வளையத்துக்குள்ளேலாம் அந்த பையன் போய் செஞ்சு இங்கே வந்த பிறகு ஒரு தெளிவான பார்வையில் தெளிவான கண்ணோட்டத்தில் உயர்வான பயணத்தை மேற்கொண்டு பிள்ளைகளும் நல்ல வழியில் போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகளும் அன்னைக்கு கூட அங்கே கட்டுக்கட்டாக பணம் கிடச்சிருக்கு. அதை கூட போய் இந்த பாப்பா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு சமர்ப்பணம் செஞ்ச நிலைகள் வெளியில் விளம்பரத்துக்கு சொல்லலை. அது சில நிலைகள் அதில் இருந்தது. அது ஏதோ பணம் கிடஞ்சிருக்கு, அதை எடுத்துக்கொண்டு போட்டால்ட்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துடுச்சு இந்த பாப்பா. அப்படிலாம் ஒரு நிகழ்வுகள் இறை சபையோட இவங்க குடும்பம் ரொம்ப இணைஞ்சிருக்கு. அவங்களையும் வேறு யாரா அகத்தியரும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் பரந்தாமனும் யாரும் அவங்கள பார்க்கல. அவங்களோட சபையோட சரணடைஞ்சு சபையோட அந்த பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு தர்ம நிலைகளெல்லாம் செஞ்சு தான தர்மங்களையெல்லாம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ட்ரெயினில் வரையில் சபைக்கு 2-3 தொடர்பாளர்களை ஏற்படுத்திடுச்சு. இந்த பிள்ளைகள் பேசி அவங்களாம் நம்ம சபைக்கு ஒரு பையன் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் இங்கே வந்துட்டு போகிறதுக்குள்ளே கரூருக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நல்லாயிருக்கும் சாமின்ட்டு போனால் போயலே அந்த உடனே அந்த ஆர்டர் அந்த பையனுக்கு கிடச்சிருச்சின்னு நினைக்கேன். இன்னும் சபைக்கு வர இருக்காங்க. இன்னும் 2 பேர் அங்கே சிங்கப்பெருமாள் கோயிலில் நடக்கையில் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த இப்போ இருந்தால் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்ச சபையில் கும்பிடலாம் போட்டுக்கிட்டு இருக்கு. நித்யான்னு ஒரு பொண்ணா ஏதோ அந்த பொண்ணெல்லாம் சபையோடு அப்படி முழு அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. இப்படி தான் இறை சபையோடு இணைஞ்சு இறை சபையோட பயணப்பட்டு இறை சபையாக மாறி நிற்கல இல் சபையெல்லாம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை ஆகுன்னு தேவர்களும் சித்தர்களும் வரம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அது மாதிரி பயணப்பட இவங்களை ஒரு உதாரணமாக காட்டுது. இன்றைய நாளில் இன்றைய பூஜையில் இவங்க, நாளைய நாளில் இன்னும் குடும்பங்கள் இருக்குது, ரொம்ப குடும்பங்கள் இருக்குது. நீங்களும் அதை மாதிரி வர இருக்கு, அதெல்லாம் எங்கள் கண் முன்னாடி தெரியுதுன்னு சொல்லி ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். வேறு யார் காட்சிகள் யார் புதுசாக